ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைவ் டெமோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹியூமிக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டர். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் அப்படிங்கிறது லிக்விட் அண்ட் பவுடர் ஃபார்மில் இருக்குது. அதில் எது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும், எதில் நீங்கள் ஏமாறாமல் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் பெறலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் செக் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஐசிம்பிளையும் கொடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஹியூமிக்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைவ் டெமோ. எப்படி நம்மளுக்கு வந்து கலப்படம் நடக்குது, ஹியூமிக் பவுடர் பெஸ்ட்டா லிக்விட் பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டால் வரக்கூடிய ஹியூமிஸ்டா. ஏன்னா அது வந்து 99% பியூரிட்டி இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். கொடுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை. ஸோ அதனால தான் அந்த ப்ராடக்ட்டை இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு லைவ் டெமோ காமிக்கலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துடலாங்க. எனக்கு ஏன் இந்த வெஸ்டாவோட ஹியூமிஸ்டா வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா நீங்க கொட்டி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நிலக்கடி வந்து குவியலா போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்ல நியூஸ் சேனல்ஸ்ல, இல்ல இந்த நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து அது அப்படியே ஒரு குவியல் மாதிரி கிடக்கும். ஸோ இந்த ஹியூமிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கையில் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்தது. நல்ல ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன். பார்க்குறப்ப ஓகே, இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நிலக்கரி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான், அதாவது மேலே இருக்கக்கூடிய ஒரு படிவம் தான் ஹியூமிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஹியூமிக் எந்த அளவுக்கு பியூரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஒரு ஃபார்ம், ஒரு ஃபேக்டர் வந்து நல்லா இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் வந்து இதோட கரைதிறன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹியூமிக் பவுடரை விடவே லிக்விட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வராது. ஏன் அப்படின்னா ஹியூமிக் பவுடரை வந்து ஈஸியாக லிக்விடுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கலப்படம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எப்படின்னு வந்து காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 200 லிட்டர் பேரல் எடுத்துருக்கேங்க. அதில் வெறும் 1/4 கிலோ தான், 250 கிராம் நம்ம ஹியூமிஸ்டா வந்து உள்ள கொட்ட போகிறேன். ஸோ கொட்டின உடனே பாருங்க எப்படி கரையுது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் போட்டு கரைக்கணும், நல்லா கரைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதால இல்லை. நீங்கள் கொட்டி சும்மா கை விட்டு கலக்கினீங்கன்னா போதும் அது கரைஞ்சிருது. நல்ல ஒரு ரிசல்ட்ஸுங்க. நல்லா அதோட கரைதிறன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 லிட்டர்ல 1/4 கிலோ போட்டப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமிக் லிக்விட் பார்த்தீங்களா, அதோட ஒரு அந்த ப்ராடக்டோட ஒரு லுக்குக்கே வந்துடுது. அந்த ஹியூமிக் லிக்விட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ 200 லிட்டரில் 250 கிராம் ஹியூமிக் போட்டதுக்கே இந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறப்ப நான் அதை எத்தனை லிட்டர் கன்வெர்ட் பண்ணி விற்கலாம்? சாதாரணமாக நான் வந்து ஹியூமிக் லிக்விட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ ஹியூமிக் எடுத்து நான் 200 லிட்டரில் கொட்டி ஒவ்வொரு லிட்டரும் 200 ரூபாய்க்கு விற்கலாமா? விற்க முடியும். ஏன்னா அந்த ஹியூமிக்கோட அந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. இந்த பவுடர் ஃபார்ம்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒரு லிட்டருக்கு எனக்கு அந்த அப்பியரன்ஸ் கிடைச்சிருச்சு. வெறும் 250 கிராம் தான். இதையே நான் 1 கிலோ கொட்டியிருந்தேன்னா, ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, பவுடர் ஃபார்ம் தான் உங்களுக்கு பெஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கவரில் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. அந்த கவரில் பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 லிட்டர், சரிங்களா, 100 லிட்டர் தண்ணியில் அந்த ஹியூமிக் வந்து 1/4 கிலோ வந்து கொட்டியிருக்கேன். ஸோ அப்போ அந்த கவரில் பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும், எந்த அளவுக்கு அதோட ஃபேக்டர் வந்து உங்களுக்கு கொண்டு வருது அப்படின்ட்டு, அந்த அப்பியரன்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து அவுட்புட்டாக கிடைக்குது அப்படின்ட்டு வந்து பாருங்க. இதே மாதிரி பக்கெட்லயும் நான் வந்து போட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹியூமிக்கோட லெவல், பவுடரோட லெவல். அது போட்டப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 லிட்டர் இருக்கக்கூடிய பக்கெட் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் தருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம் வாங்குறது தான் பெஸ்ட். நீங்கள் எந்த கடையில் எந்த ஹியூமிக் வேணாலும் வாங்குங்க, பட் நல்ல ஒரு ஹியூமிக்கா வாங்குங்க, பவுடர் ஃபார்மில் வாங்குங்க. ரேட்டை வந்து கவலையப்படாதீங்க. நம்ம ஹியூமிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கராவுக்கு 1 கிலோ கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அந்த 1 கிலோ வந்து உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகவே வேண்டாம். எனக்கு ஒரு 200 கிடைக்குது, 300 கிடைக்குது, 400 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கராவுக்கு 2 to 3 கிலோ வந்து கொடுத்தாகணும். ஆனால் நம்ம ஹியூமிஸ்டா வந்து ஏக்கராவுக்கு 1 கிலோ கொடுத்தீங்கன்னா போதும்.
நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செவ்வாழை கன்று வந்து 800 கன்று போட்டிருந்தேன். 1 கிலோ ஹியூமிக் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை 800 லிட்டருக்கு டைல்யூட் பண்ணி நான் எல்லாத்துக்குமே ஊற்றிருக்கேன், ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்தில். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலரான ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம். நல்ல ஒரு ப்ராடக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட விவசாயத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. என்னோட நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட விவசாயத்தை நல்லபடியாக கொண்டு போக வேண்டியது எங்களோட கடமை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.